ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கான வெயிட் கெய்னிங் பார்ட் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வெயிட் கெய்னிங் பார்ட்டில் நான் 3 செக்ஷனாக பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து வெயிட் கெயின் பண்ணக்கூடிய சாப்பாடு, அதுக்கப்புறமா கலர் ப்ளஸ் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஜூஸ் ஐட்டம்ஸ், லாஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்நாக் ஐட்டம். இந்த ஸ்நாக் ஐட்டம் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், வெயிட்டும் கெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்டாக நம்ம சேனலில் குழந்தையோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட் ஐட்டமாக தான் நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்குறீங்கன்னா, என் பாப்பா வெயிட் இல்லை, ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, வயசுக்கு ஏற்ற வெயிட் இல்லை அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்கீங்க. ஸோ இது எனக்கு முக்கியமான ஒரு டவுட்டு, நிறைய முக்கியமான கேள்வியாக எனக்கு படுது. இந்த ஒரு ப்ராப்ளமை நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த ஏஜில் இந்த வெயிட் இருக்கணும் அப்படின்னு ஒரு சார்ட் இருக்குது குழந்தைங்களுக்கு. ஆனால் இது நிறைய குழந்தைங்களுக்கு செட் ஆகாது, நிறைய டிஃபர் ஆகும். சில குழந்தைங்க ரொம்ப வெயிட் கம்மியாக இருப்பாங்க, இல்லை சில குழந்தைங்க இருக்கிற வெயிட்டை விட அதிகமாக இருப்பாங்க. இதெல்லாம் ஒபிசிட்டி ப்ராப்ளமாக ஃப்யூச்சரில் வந்துடும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ மோஸ்ட்டாக வந்து ஸ்நாக் ஐட்டம் சாப்பிட்டா கூட வெயிட் கெயின் ஆவாங்க, சரிங்களா? ஆனால் அந்த மாதிரி நம்ம வெயிட் கெயின் பண்ணக்கூடாது. குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்த்தியான சாப்பாட்டு மூலியமாகவே நிறைய ஜூஸ் ஐட்டம்ஸ், நிறைய ஸ்நாக் ஐட்டம் நம்ம செஞ்சு கொடுக்கறது மூலியமாகவே அவங்க வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம் சூப்பராக. அது ஹெல்த்தியாகவும் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல காலையில் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் பார்க்கலாம். ஹெல்த்தியான ரெசிபி இது. ஸோ மறக்காமல் நீங்கள் இதை வந்து ஒரு 9 மாத குழந்தையிலேருந்தே நீங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஒன்று விட்டு ஒரு நாள் கொடுங்க, இல்லைனா ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் கொடுங்க, இல்லை 2 நாள் கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ரெசிபி. இதெல்லாம் நீங்கள் பால் மாறாமல் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. அப்போ தான் அவங்களுடைய ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதுக்கு தேவையான பொருளாக என்னன்னு சொல்கிறேன். 2 கேஷ்யூநட், 2 முந்திரி, 2 பாதாம், 2 ஸ்பூன் ஓட்ஸ், அப்புறம் ஒரு வாழைப்பழம், இவ்வளோதான். ஓகே, இதை எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். ஒரு வானலில் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு அதில் முந்திரி, பாதாம், ஓட்ஸ் இது 3த்தையும் நல்லா வந்து வறுத்துருங்க. கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, சூடானால் போதும். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்க்கு மாற்றி இதை ஆற வச்சுருங்க. இது ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது கூட வாழைப்பழத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக பால் ஊற்றி, ஒரு அரை கிளாஸ் பால் ஊற்றி அதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதை காலையில் ஒரு 7:30க்கெல்லாம் நீங்கள் ஊட்டிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக செரிச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணுமோ இல்லை ஃபீட் பண்ணுறதா இருந்தாலும் ஃபீட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் கொடுக்கறதுனால குழந்தைங்களோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும், ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, முக்கியமாக அவங்க பிரெயினும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அடுத்தது ஜூஸ் ஐட்டம்ஸ் பார்க்கலாம். இந்த ஜூஸ் வந்து நீங்கள் காலையில் 10 மணிலேருந்து 11:30க்குள்ளே கொடுத்துடணும். டைமிங்கும் ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, சரிங்களா? நம்ம ஏனோ தானோ எந்த டைமுக்கு வேணாலும் கொடுத்துடலாம் அப்படிலாம் கிடையாது. டைமுக்கு ஏற்ற ஃபுட்டு கொடுத்தா தான் அவங்களுடைய உடம்புல போய் அந்த சத்து வந்து சேரும். ஓகே, இந்த ஜூஸ் ஐட்டம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்கிறேன். கேரட், நாட்டு சர்க்கரை போடுங்க. நார்மலாக ஒயிட் சுகர் போடாதீங்க. நீங்கள் என்ன ரெசிபி செஞ்சு அதில் ஒயிட் சுகர் போட்டாலும் அது வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் அந்த ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் அதுக்கு பதிலாக பனை வெல்லம், நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு இது மாதிரி உங்களுக்கு இதில் எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லது தான். அடுத்தது 1 கிளாஸ் பால், ஒரே ஒரு ஏலக்காய், இது இருந்தாலே போதும். நீங்கள் முதல்ல உங்கள் பிளெண்டரில் கேரட்டை நல்லா கட் பண்ணி போட்டுருங்க. அது கூட நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துருவாங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த சாறு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வடிகட்டி எடுத்துட்டு நீங்கள் பால் காய்ச்சி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பாலில் இந்த கேரட் ஜூஸை நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பாட்டிலில் ஊற்றி ஃபீட் பண்ணுங்கள், சூப்பராக சாப்பிடுவாங்க. இது வந்து கலரும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தையோட கலர் டோனும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஸ்நாக் ஐட்டம் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக் ஐட்டம்க்கு தேவையான பொருள் என்னென்னா, உருளைக்கிழங்கு, பெப்பர், சால்ட், அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. இப்போது இதை எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக கீ ஆட் பண்ணுங்கள். 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு பாயில் பண்ண உருளைக்கிழங்கை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டு கொஞ்சமாக வதக்குங்க. வதக்கிட்டு அது கொஞ்சம் லைட்டாக வந்து
கிறிஸ்பியாக ஆகும். அந்த டைமில் நீங்கள் இறக்கிட்டு பெப்பர் சால்ட் போட்டு நீங்கள் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் கொடுங்க. ஒரு 4:30 இல்லை 5 o'clock கொடுக்கலாம். ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப சத்தான ஸ்நாக் இது. இதை விட நீங்கள் பேக்டு ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு இது மாதிரி கொடுக்குறதுல என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு. நீங்கள் அதை கொடுக்கவும் செய்யாதீங்க. ஏன்னா நம்ம குழந்தையோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுங்க. கொஞ்சம் சிரமப்படாமல் நீங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.